பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முக்கியமான தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஓல்டு கொஸ்டின்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சில முக்கியமான ஓல்டு கொஸ்டின்ஸு நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள், இது நல்ல ஒரு ட்விஸ்டடான கொஸ்டினுங்க. என்ன அப்படின்னா, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் டக்குன்னு வாசிக்கும்போது தன்வினை அப்படின்னு தான் பார்ப்போம், ஃபுல்லாக வாசிக்க மாட்டோம். டக்குன்னு ஆப்ஷன் ஏ பாருங்கள், தன்வினையே வச்சுருக்காங்க. ஆனால் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை, சரியான பிறவினையை தேர்ந்தெடு. ஆக்சுவலாக கொஸ்டின் இருக்குது இந்த இடம் தான், சரிங்களா? அப்போ அவங்க கேட்டது என்னது, சரியான பிறவினை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இதுதான் வந்து சரியான பிறவினை வாக்கியம். பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை வாக்கியம். பார்த்தோன்னே இதை அடிச்சிடக்கூடாது, சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இதில் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எதெல்லாம் ட்விஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இது பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும். நேற்று தென்றல் காற்று அடித்தது. ஆக்சுவலாக அடித்தது வராது, வீசியது தான் வரும், சரிங்களா? நேற்று தென்றல் காற்று வீசியது, சரியா? சரி, ரைட்டு. இந்த பாருங்கள், நல்கும் என்பதன் எதிர்ச்சொல் அறிக. அப்போ நம்ம பார்த்தோன்னே நல்கும் அப்படின்னா தரும்னு போட்டக்கூடாது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஏன் இதை குறித்து வச்சேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்படி தான் பார்த்தேன், ஃபுல்லாக வாசிக்காமல். ஸோ நல்கும் என்பதன் எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னா, நல்கும்னா தரும், அதோட எதிர்ச்சொல் வந்து தராது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரி, ரைட். அடுத்தது பாருங்கள், இந்தது, அதாவது காயிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். முடிஞ்சு, சரியா? ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு, திரும்ப அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. அவர் எளிமையை விரும்புவர். அப்போ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏனெனில் அப்படின்றது தான் வரும், சரியா? சரி, ரைட். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குங்க. பாருங்களேன், நான் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, முடிஞ்சு, சரியா? அப்போ நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. அப்போ ரெண்டு தனி சென்டென்ஸாக. அப்போ நடுவில் என்ன வரும் அப்படின்னா ஏனெனில். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு இன்னொரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, அப்போ நடுவில் ஏனெனில் அப்படின்ற வார்த்தை வரும். சரி, அடுத்தது பாருங்கள், பணி. 3 சுழி நீ கொடுத்துருக்காங்க. பணி அப்படின்னா வேலை, பணிவு, சரியா? இதுவே 2 சுழி நீ. பனி அப்படின்னா என்ன, விழுகிற பனி. டெய்லி காலையில் விழுகுது பார்த்தீங்களா, காலையில் விழுவது, மாலையில் விழுவது, அந்த பனி, சரிங்களா? அப்போ 3 சுழி நீ அப்படின்னா வேலை, பணிவு. சரி, அடுத்து இந்தது பாருங்கள், கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேஸை திரை டேஸ் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சிலை, சரிங்களா? சிலையை திரை சீலை வைத்து மறைத்திருக்கிறார்கள், சரியா? சிலையை சீலை வைத்து மறைத்திருக்கிறார்கள், சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்து இது பாருங்கள், தொடர்ச்சியாக கேட்டிருக்காங்கங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின். ஃபோனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒலியியல், இதுதான் ஆன்சர். அப்போ மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ். இதழியல் அப்படின்னா என்னென்னா மேக்சின் கிடையாது, ஜேர்னலிசம், சரிங்களா? நேற்று பார்த்தோம்ல, ஜேர்னலிசம். இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். ஊடகம் அப்படின்னா மீடியா, சரியா? ஆக்சுவலாக நேற்று பார்த்த கொஸ்டினில் இதை கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இது 3 ஆப்ஷனாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்ததில் இதை வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிப்பீட் ஆகுது. இந்த ஃபோனாலஜி, மொழியியல், இதழியல், ஊடகம், இதெல்லாம் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். அடுத்து பாருங்கள், பிளெயின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிளெயின்னா சமவெளி, சரியா? அப்போ புதர் அப்படின்னா அது வந்து திக்கெட், பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி, மலைமுகடு அப்படின்னா ரிட்ஜ். இது ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க, வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், மிசைல் அப்படின்னா ஏவுகணை, சரிங்களா? மிசைல்னால் என்னது, ஏவுகணை. அப்போது ஏவு ஊர்தி அப்படின்னா என்னென்னா லான்ச் வெஹிக்கிள். இது ரெண்டும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மிசைல்னால் என்னென்னா ஏவுகணை, ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். அடுத்து பாருங்கள், ஹோமோகிராஃப் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஒப்பெழுத்து. அப்போ மெய்யெழுத்து அப்படின்னா கான்சனன்ட். நேற்று பார்த்தோம்ல, நேற்று கொஸ்டினில் இது கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மெய்யெழுத்துனா கான்சனன்ட், உயிரெழுத்துனா வவ்வல், சரிங்களா? உயிரெழுத்துனா என்ன அப்படின்னா வவ்வல். சரி, ரைட். அடுத்து இது பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொஸ்டின்ங்க. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னா மஞ்சு அப்படின்றது, மழை அப்படின்றது பொருந்தாத சொல். ஏன் அப்படின்னா மஞ்சு அப்படின்னா என்ன, அழகு அப்படின்ற பொருள் வரும், ஆபரணம் அப்படின்ற பொருள் வரும், வெண்மேகம் அப்படின்ற பொருள் வரும். இதில் பாருங்கள், தாள் அப்படின்றது முயற்சி. இது முக்கியமானது, இது சரியானது, சரியா? அதனால தான் குறித்து வச்சுருக்கேன். அடுத்து வரை அப்படின்னா மலை, செய் அப்படின்னா வயல். அப்போது ஒரு இது படிக்கும்போது சேர்த்தாப்புல 4ஐயும் சேர்த்து
படித்து வச்சுக்கணும். சரியா? அப்போ பொருந்தா இணை எது அப்படின்னா மஞ்சு அப்படின்றது மழை கிடையாது. மஞ்சு அப்படின்றது அழகு, ஆபரணம், வெண்மேகம். சரியா? சரி, அடுத்து பாருங்கள் இந்தது. விரட்டாதீர்கள் பறவைக்கு டேஸ், வெட்டாதீர்கள் மனிதர்களுக்கு அவை தரும். இது அப்படியே நம்ம புக் பேக் கொஸ்டின். என்ன அப்படின்னா, விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு, அவை நமக்கு தரும் மர வீடு. சரியா? இது கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம போடணும். சரியா? ஏன்னா பறவைக்கு மரம் அப்படின்றது தான் வீடு, வெட்டாதீர்கள் மனிதர்களுக்கு அவை தரும் மர வீடு. சரி, ரைட். அடுத்து பாருங்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. திரும்ப 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 இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. திணைனா என்ன, திணைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 சுழி நை அப்படின்னா உணவுப் பொருள், 3 சுழி நை அப்படின்னா ஒழுக்கம். சரியா? திணை 2 சுழி நை அப்படின்னா என்னென்னா உணவுப் பொருள், 3 சுழி நை அப்படின்னா ஒழுக்கம். மறந்துடக்கூடாது. ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள். இந்தது ஃபஸ்ட்டு டைமாக நிறுத்தற் குறியீடுகள் ஒரு பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில். இதுக்கு முன்னாடி எழுத்து வழக்கு, இலக்கண வழக்கில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த கொஸ்டின் வந்து பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார். எப்பயுமே ஒரு நேர்கூற்றாக வரும்போது நம்மளுக்கு டபுள் கோட்ஸ் வரும். சரிங்களா? நேற்றே பார்த்தோம். அதாவது குழந்தை நிலவை பார்த்து நிலா ஓடிவா என்றது அப்படின்னு. அப்போ நிலா ஓடிவான்றது நேர்கூற்று. அப்போ டபுள் கோட்ஸ் வரும். அப்போ இதை பாருங்கள். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் அப்படின்னு மாணவன் வந்து டைரெக்டாக சொல்கிறாப்புல. அப்போ நேர்கூற்று டபுள் கோட்ஸ் வந்துருச்சு. இல்லை சார் அப்படின்ற இடத்துல கமா, அவனை விடக்கூடாது சார் அப்படின்ற இடத்துல ஆச்சரியக்குறி. சரிங்களா? இல்லை சார் கமா, அவனை விடக்கூடாது ஆச்சரியக்குறி, நேர்கூற்று இருக்கிறதுனால டபுள் கோட்ஸ் என்று சொன்னார்கள். சரிங்களா? அப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர். சிங்கிள் கோட்ஸை போட்டக்கூடாது, டபுள் கோட்ஸ். இங்கெல்லாம் நேர்கூற்று வரும், அது எல்லாமே டபுள் கோட்ஸ் தான். அடுத்து பாருங்கள். இந்தது கும்பகோணம் என்பதன் மறு என்ன அப்படின்னா குடந்தை. சரியா? கோவை அப்படின்னா கோயம்புத்தூர். இப்போ இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதாங்க. அதாவது புதுவை அப்படின்னா புதுச்சேரி, புதுகை அப்படின்னா என்னென்னா புதுக்கோட்டை. இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. புதுவைனா புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை. அதே மாதிரி பாருங்கள். மயிலை அப்படின்னாவே ஆப்ஷனில் மயிலாடுதுறை இருக்குது ரிப்பீட்டடாக. சரிங்களா? அப்போ மயிலாடுதுறைன்னு அடிச்சிடக்கூடாது, தப்பு. மயிலை அப்படின்றது என்ன அப்படின்னா மயிலாப்பூர். சரியா? மாயூரம் அப்படின்றது தான் மயிலாடுதுறை. சரியா? மயிலை அப்படின்றது மயிலாப்பூர், மாயூரம் அப்படின்றது மயிலாடுதுறை. அடுத்து பாருங்கள். ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். அதாவது கணக்கர்ன்றது தெரியும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடிட்டர் அப்படின்றது பட்டய கணக்கர். சரியா? அடுத்து பாருங்கள். காசாளர் அப்படின்னா கேஷியர், மேலாளர் அப்படின்னா மேனேஜர். சரி, ரைட்டுங்க. அடுத்து பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள். இரிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், பாசனம். சரியா? ஓகே. இரிகேஷன் அப்படின்னா பாசனம், விவசாயம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், பூச்சிக்கொல்லி அப்படின்னா இன்செக்டிசைடு. சரியா? பூச்சிக்கொல்லி அப்படின்னா இன்செக்டிசைட், அணைக்கட்டுனா டேம். இது நம்மளுக்கு தெரியும். சரி, அடுத்தது பாருங்கள். சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொற்றொடர். சரியா? பேராகிராஃப்னா பத்தி அமைத்தல், சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர், தன்னார்வலர்னா வாரண்டியர், சீர்திருத்தவாதி அப்படின்னா ரிஃபார்மர். அடுத்து பாருங்கள். லைப்ரரி அப்படின்றது நூலகம். இது தெரியும் நம்மளுக்கு. அப்போது மின் நூல் அப்படின்னா என்னென்னா இ புக்கு, குறுந்தகடு அப்படின்னா டிஸ்க்கு, மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு. இதுவே எக்ஸலேட்டர் அப்படின்னா அது வந்து மின் படிக்கட்டு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மின் தூக்கினா லிஃப்ட்டு, எக்ஸலேட்டர்னா மின் படிக்கட்டு. அடுத்து பாருங்கள். இது திரும்ப திரும்ப கேட்குறாங்களா. இப்போது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்னா என்னென்னா எதிர்பாரா நிகழ்வு. நம்மளுக்கு தெரியும். இல்லை தவறு. ஆக்சுவலாக காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்றது தற்செயல் நிகழ்வு. சரியா? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா என்னன்னா தற்செயல் நிகழ்வு. எதிர்பாரா நிகழ்வு என்னன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, அதுதான் எதிர்பாரா நிகழ்வு. சரியா? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்றது என்னன்னா தற்செயல் நிகழ்வு. சரியா? சரி, இன்னைக்கு முக்கியமான ஒரு சில கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இந்த இது பாருங்கள். இந்த 97 மட்டும் ஃபைனலாக பார்த்துருவோம். என்னன்னா மாற்று. சரியா? இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கடைசி நேரத்தில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட அதாவது டயத்தை வந்து ஓட்டுறதுக்காக நம்ம டென்ஷனில் மாற்றி போட்டுருவோன்றதுக்காக. அப்போ பாருங்கள், ஆப்ஷனும் டியில் தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மாறு அப்படின்னா என்னென்னா மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டான். சரிங்களா? அப்போ மாற்று அப்படின்றது மாற்றிக்கொண்டான். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குங்க, முக்கியமான கொஸ்டின். அது மட்டும் கடைசியாக நம்ம பார்த்துடலாம்.
இந்த பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமானது. வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொல் எது? ஆக்சுவலாக பொருள் தரும் சொல்லுன்னு கொடுத்துட்டு ஒரு சொல் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? வெய்யோன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் கேட்டிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்களா 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம டயத்தை வந்து இழுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்போது ஃபுல்லாக வாட்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், பகலவன், பரிதி, ஆதவன், ஞாயிறு. ஓகே, ரைட். ஆப்ஷன் ஏலே இருக்கிறதுனால போட்டோம். ஒருவேளை இது ஆப்ஷன் டியில் இருந்துச்சுன்னா அப்போது எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிடணும். இது பாருங்கள், பி பாருங்கள், சந்திரன் வருது. அப்போ எடுத்தோடனே வெய்யோன்னா சந்திரன் வராது. அப்போ பி தப்பு. திங்கள் இருக்குது, அப்போ தப்பு. அடுத்து பாருங்கள், ஆதவன், நிலவுன்னு வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை கேன்சல் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள், திங்கள்னாலும் நிலவு, அப்போ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வெய்யோன் அப்படின்னா பகலவன், பரிதி, ஆதவன், ஞாயிறு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னும் தொடர்ச்சியாக இது பகுதி 2 முடிஞ்சு பகுதி 3ல் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.